நாகை, வேளாங்கண்ணி, காரைக்கால் வழியாக இருந்து புதிய ரயில்கள் இயக்க வலியுறுத்தி நாகையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால் பகுதியில் இருந்து புதிய ரயில்கள் இயக்க வலியுறுத்தி ஆலோசனைக் கூட்டம் நாகையில் நடைபெற்றது. இதில் நாகை இந்திய வர்த்தக குழுமம், சேவை அமைப்புகள், நாகை, நாகூர், காரைக்கால் ரயில் பயணிகள் சங்கத்தினர், வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். இந்திய வர்த்தக தொழிற்குழும தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை, புனலூர் விரைவு ரயிலை காரைக்கால் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும், வாரம் 2 முறை இயக்கப்படும் எர்ணாகுளம், வேளாங்கண்ணி விரைவு ரயிலை தினசரி இயக்க வேண்டும், தாம்பரம், காரைக்கால் விரைவு ரயிலை திருநள்ளார், காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும், தினசரி விரைவு ரயிலை திருநள்ளார், பெங்களூரு இடையே காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக அறிமுகம் செய்ய வேண்டும், திருவனந்தபுரம், திருச்சி பகல் நேர இன்டர்சிட்டி விரைவு ரயிலை வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பு செய்து சென்னை வரை தினசரி இன்டர்சிட்டி ரயிலாக இயக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டமும், நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. நாகை இந்திய வர்த்தக தொழிற்குழுமம், அனைத்து சேவை சங்கங்கள், அதுபோன்று திருநள்ளாறு, காரைக்கால் மற்றும் வேளாங்கண்ணி பகுதியை சேர்ந்த ரயில் உபயோகிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாகை என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம். இந்த நாகையை போன்று ரயில் நிலையங்கள், நாகை சுமார் 20 கோடிக்கு மேல் வருவாய் வரக்கூடிய நாகை ரயில் நிலையம், அதுபோன்று தஞ்சாவூர் ரயில் நிலையம், அதுபோன்று மயிலாடுதுறை ரயில் நிலையம், அதுபோன்று கும்பகோணம், இவைகளெல்லாம் 20 கோடிக்கு மேற்பட்டு பயணிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த வருமானத்தில் 3 ரயில் நிலையத்துக்கும் பல்வேறு விதமான ரயில் சேவைகள் பல ஊர்களுக்கு இருக்கிற நிலையில் நாகையை மட்டும் புறக்கணிக்கின்ற விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய மண்டலத்தால் புறக்கணிக்கப்படும் கண்டித்தும் நாகை பகுதியில் அதிக அளவில் இயக்க வேண்டிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இருவழி பாதை துரிதப்படுத்தவும், சென்னை செல்லும் கம்பன் ரயில் எக்மோர் வரை செல்லவும், அதுபோல் காரைக்கால், பேரளம், திருநள்ளார் ரயில் பாதையை திறக்கப்படாமல் திறப்பதற்கும் பல்வேறு விதமான இந்த நாகையினுடைய ரயில் கோரிக்கைகளை முன்வைத்து இங்க வரக்கூடிய இது நாகை என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. நாகை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில், அதுபோல் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் ஆலயம், அதுபோன்று நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய திருநள்ளார் ஆலயம், அதுபோல் சிங்காரவேலர் உள்ளிட்ட அதிக ஸ்தலங்களை கொண்ட, உலக புகழ்பெற்ற ஸ்தலங்களை கொண்ட இந்த இடங்களுக்கு ஏறத்தாழ நாளொன்றுக்கு சுமார் நாகை ரயில் நிலையத்துக்கு 6500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கிறார்கள் தற்செயலாக. ஆக இவ்வளவு மக்கள் வரக்கூடிய இந்த இடத்திற்கு ஏனைய ரயில் நிலையங்கள் போன்று நாகையும் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்குண்டான ரயில் சேவை தொடங்க வேண்டும். ஏன், எந்த காரணத்தால் நாகையை மட்டிலும் புறக்கணிக்கிறார்கள் என்பதை இன்று நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக வந்து கலந்து கொண்ட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், அனைத்து சமூக ஆர்வலர்களும், ரயில் உபயோகிப்பாளர்களும், அதுபோல காரைக்கால், திருநள்ளார் உள்ளிட்ட அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும், அதுபோல் நாகூர், வேளாங்கண்ணி பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இந்திய வர்த்தக தொழில்நுட்பத்தில் முன்னெடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த ரயில் சேவையை இந்த நாகை மக்கள் பயன்பெறும் வகையிலும், அதுபோன்று இந்த நாகப்பட்டினம் என்பது இன்னைக்கு பெரிய கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு விதமான சுற்றுலாத்தலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ரயில் சேவை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறதை நாங்கள் கண்டித்து உடனடியாக ஏனைய ரயில் நிலையங்கள் போன்று நாகையும் அனைத்து ரயிலும் இயக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முற்றிலும் இந்த பொதுமக்கள் நலன் கருதி மட்டுமே இந்த முடிவை இங்க வருகை தந்தவர்கள் அனைவருடைய அவருடைய கருத்தின் அடிப்படையில இந்திய தொழிற்குழுமம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிற 17 அதாவது 2 காலை 10 மணி அளவில் நம்முடைய நாகை ரயில் நிலையத்தில் ரயில் மறியலும், அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் முழுவதும் வெளிப்பாலம் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் கடையடைப்பு செய்து இந்த நாகை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த ரயில் மறியலும் கடையடைப்பும் நடத்துகிறோம் என்பதை இந்த குழுமத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை தெரிவிக்க விரும்புகின்றோம்.